அன்பர்களே, ஈரானின் நேவி கப்பலின் 3வது கப்பல் ஒன்றும் இந்தியாவுக்குள்ள இருக்குங்க. இது எப்படி அதாவது என்ன கேட்டால், ஈரான் ஒரு மொக்குத்தனமான முறையில் அவன் கூப்பிட்டா 3 கப்பலை 3 வகையான மாலுமிகளை அனுப்பின என்பது ஒரு லூசுத்தனமான கதையாகும் தான் நான் பார்ப்பேன். அது மொக்கு ஜீஸ் இல்லையா? இந்தியாக்காரனை பத்தி நீங்க இன்னும் அறியல, அது உங்களோட கேமாளித்தனம். இந்தியாக்காரன் கூப்பிட்டான்னு சொன்னாக்கா நீங்க 3 கப்பலை உங்களோட நேவிகளை அள்ளி அனுப்புவீங்களா? இப்பொழுது IRS சேனா மூழ்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இப்ப இலங்கை எல்லையிலான இவர் ஒரு கப்பல் மூழ்கி சேனா, அதுக்கப்புறம் மூழ்குவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு இந்தியா மற்றொரு ஈரான் கப்பலை கொச்சியில் நிறுத்த அனுமதி மறுத்த பின்பு ஏற்றிக்கிறாங்க. ஏற்கனவே மறுத்துட்டாங்களாம். பாருங்க, அவன் உள்ளந்தரங்கம் வெளியா, அவன் தனம் வெளியா இருக்கா இல்லையா? அவன் போலித்தனம் வந்திருக்கா இல்லையா? இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதலுக்கு பிறகு ஈரானிய கப்பல் ஐரிஸ் 11, அது பேரு லாவனா, 3வது கப்பல் கொச்சியில், அதாவது கேரளாவின் கொச்சின், அதாவது கொச்சின்னு சொல்லுவாங்க, கொச்சின் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதில் 183 மாலுமிகள் பணியாளர்கள் இருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. இலங்கை கடற்கரையில் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டேனா அமெரிக்க டாக்டோவால் மோதி தாக்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மற்றொரு ஈரானிய கப்பலான IRIS 11 தென்மேற்கு இந்திய துறைமுகமான கொச்சியில் நிறுத்த இந்திய அரசாங்கம் மறுத்ததாக வெள்ளிக்கிழமை நேற்று அந்த செய்தி வெளியாயிருக்கு. ஏற்கனவே மறுத்துட்டாங்க. ஆனாலும் ஈரான்ல இருந்து ஹெட்ல இருந்து ஒரு செய்தி வந்தது பிறகு கொடுத்திருக்கிறாங்க. அது லேட்டா தான் கொடுத்திருக்காங்களா? அப்ப 3 கப்பலையும் ஈரான் 3 கப்பலையும் அழிக்கிறதுக்குள்ள இந்தியாவுல மாஸ்டர் பிளான் இருந்திருக்குது. ஏதோ ஒரு வகையில 2 தப்பிடுச்சு. IRIS 11 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் தொடங்கிய பிப்ரவரி 28 அன்று தெஹ்ரானில் இருந்து ஒரு கோரிக்கை வந்ததை தொடர்ந்து மார்ச் 4 அன்று கொச்சியில் நிறுத்தப்பட்டது. நேற்று நம்ம சொன்ன, அதாவது ஈரான்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க, கொச்சியில நாங்க நிறுத்த போறோம், அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். இதை கூட வந்த வரவனான்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க வெளிக்கிட்டாங்க. அதாவது என்ன பிரச்சனைனா, இதுல இன்னொரு விடயத்தை நாங்க பிடிச்சு கொண்டோம். 28ஆம் தேதி இவங்களோட மார்ச்சிங் முடிஞ்சு வெளியாயிட்டாங்க. இவங்க வெளியானதுக்கு பிறகுதான் அங்க ஈரான் அதிபர் உச்ச தலைவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் இவங்க கப்பலை வார வழிகள்ல நிறுத்துவோம்னு கேட்டுக்கிறாங்க. மொகுஜீஸ் இல்லைங்க, நம்ம நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அப்படிலாம் செய்வானுங்களா? அப்ப ஆக இவங்க விசாகப்பட்டினத்தை விட்டு வெளியேறுகின்ற போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஈரானுக்குள்ள போகலாம் தான் வெளியாயிட்டாங்க. 28 காலையிலான அடிச்சிருக்கிறான் உச்ச தலைவருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்கட நேவிக்காரங்க டெஹ்ரான்கிட்ட கேட்டுக்கிறாங்க, நாங்க இங்க நிக்க போறோம். அதுல 16 மணி நேரமாக இலங்கைக்காரன் கொடுக்கல. அதான் அந்த பிரச்சனை தான், இலங்கைக்காரன் கொடுக்காம தான் அதுக்கு அந்த செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தானே செஞ்சுக்கிறோம். அடுத்த கப்பல பார்க்கலாம். IRIS 11 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் தொடங்கிய பிப்ரவரி 28 தெஹ்ரானில் இருந்து ஒரு கோரிக்கை வந்ததை தொடர்ந்துதான் மார்ச் 4 அன்றுதான் கொச்சி நிறுத்தப்பட்டு. மார்ச் 4 வராது, மார்ச் 4 ஆண்டு. ஆமா, IRIS 11 மார்ச் 4 அன்று கொச்சியில் நிறுத்தப்பட்டது. இந்த சூழலில் அதை 183 பேர் கொண்ட குழுவினர் தற்போது கொச்சியில் உள்ள கடற்படை வசதிகளில் அவங்களோட தங்குமிடங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கப்பல் தரை தட்டி இருக்குது, நங்கூரம் போட்டு இருக்கிறாங்க. கப்பலில் 183 பணியாளர்கள் கொச்சியில் உள்ள கடற்படை முகாம் வசதிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தும் IRIS 11 மார்ச் 4 அன்று கொச்சியில் நிறுத்தப்பட்டது. இந்த சூழலில் அதை 183 பேர்களும் கொண்ட முற்று குழுவினரையும் அவங்க கேரளாவுக்குள்ளே தங்க வச்சுக்கிறாங்களாம். இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு அருகே IRIS டேனா என்ற ஈரானிய கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்த பிறகு இது நிகழ்ந்திருக்கின்றது. அடுத்த செஞ்சுக்கிறார்கள். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வந்த டார்பிடோவால் டேனா மூழ்கடிக்கப்பட்ட அதே நேரத்தில் மற்றொரு ஈரானிய போர்க்கப்பல் IRS புசேர் இலங்கையில் நிறுத்தப்பட்டது.
அவர் என்ன இப்ப செகண்ட் கப்பல் அழைக்கிறாரு. நாட்டின் கடல் எல்லைக்கு வெளியே நங்கூரமிட்டிருந்த போது உதவி கோரிய கப்பலில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாலுமிகளை இலங்கை கடற்படை வெள்ளிக்கிழமை கரைக்கு மாற்றியது. இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தளபதி புத்திக சம்பத் கூறுகையில், பணியாளர்கள் தலைநகர் கொழும்புக்கு அருகிலுள்ள பெலிசர கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் மேலும் 15 பேர் கப்பலில் விடப்பட்டதாகவும் செய்தி தெரிவிக்கின்றது. கப்பலில் கோளாறு இருப்பதாக பணியாளர்கள் தெரிவித்ததால் உதவிக்காக இலங்கை கடற்படை வீரர்களும் கப்பலில் உள்ளனர். கப்பல் கிழக்கு மாகாணத்தின் உள்ள திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்றும் மறு அறிவிப்பு வரும் வரையும் அங்கேயே இருக்கும் என்றும் சம்பத் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவங்க இருக்கலாம், பிரச்சனை இல்லையே, நங்கூரம் துங்கிக்குள்ள வச்சாச்சே. ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஸ் லாவன் புதன்கிழமை முதல் கொச்சியில் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கிய அதே நாளில் பயிற்சிக்காக மும்பையில் இருந்த ஐரிஸ் லாவன் போர்க்கப்பலை கொச்சியில் நிறுத்த அனுமதிக்குமாறு தெஹ்ரான் இந்தியாவிடம் கேட்டிருக்கின்றது உத்தியோகபூர்வமாக. புதுடில்லி மறுநாள் ஒப்புதல் அளித்ததாக இந்திய அரச வட்டாரங்கள் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கையின் தெற்கு கடற்கரையில் ஐரிஸ் டேனா போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோஸ் செய்து 87 பேரை கொன்ற சில நாட்களுக்கு பிறகு ஈரான் தனது அவசர கோரிக்கையில் லெபனானுடன் தொழில்நுட்ப சிக்கலை மேற்கோள் காட்டியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதன்கிழமை கப்பல் அங்கு வந்த பிறகு 183 பேர் கொண்ட அதன் குழுவினர் தற்போது கொச்சியில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான வசதிகளை இந்திய அரசாங்கம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதன்கிழமை அதிகாலை இலங்கையின் தெற்கு கடற்கரையில் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டேனாவை டார்பிடோ செய்து தாக்கியது. அதைத் தொடர்ந்து இலங்கை வீரர்கள் அதிலிருந்து 32 பேரை மீட்டு 87 உடல்களை மீட்டனர் என்றும் சில நாட்களுக்கு முன்பு இந்திய கடற்படை ஏற்பாடு செய்த பயிற்சிகளில் பங்கேற்க விசாகப்பட்டினத்தில் இந்த போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டது. ஒரு நாள் கழித்து டேனா முழுக்கிற்கு இந்தியா பதிலளித்தது. ஒரு நாள் கழித்தான் சொல்றாங்க, ஏன்னா அவங்க ஒன்றும் செஞ்சிக்கல, எல்லாம் கேவலமா வெளியாயிட்டு இல்லை. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை குறிப்பிடாமல் கடற்படை ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டது மற்றும் நீர்மூழ்கி சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு கடல் ரோந்து விமானத்தை அனுப்பியதாக கூறியது. புதன்கிழமை மாலை ஒரு பயிற்சி கப்பல் தேடல் பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டது என்று அது மேலும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று இந்தியா லாவன் கொச்சியில் இருப்பதாகவும் அங்கு நிறுத்த கேட்டுக்கொண்டதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கின்றார்கள். மும்பைக்கு பயணித்த லாவனோடு மற்றொரு ஈரானிய போர்க்கப்பலான IRIS புசேரும் இருந்தது. புசரின் ஒரு இயந்திரம் செயலிழந்ததால் ஈரானிய அதிகாரிகள் மற்றும் கப்பலின் கேப்டனுடன் கலந்துரையாடிய பின்னர் உள்ளூர் அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்த முடிவு செய்ததாக இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார். ஒரு சாதாரண விடயமாக இது பார்க்கப்பட்டாலும் ஒரு இலங்கை விடயத்தை உலக பரப்பில் உண்மையிலே அது அவங்க மனிதாபிமானம் செஞ்சு சொல்லி இலங்கைக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்து இந்த கப்பல் விடயத்தில் ஈரானிய மாலுமிகளையும் கப்பலையும் காப்பாற்றி அவங்களுக்கு தங்குமிடம் வழங்கப்பட்டு என்ன கொழும்புல அடிக்க வந்தாலும் சில தாக்க வந்தாலும் கொழும்புல இல்லாமல் ரிங்கமலையை போட்டு அனுப்பிக்கிறாங்க. இலங்கை அரசாங்கத்தின் இந்த மனிதாபிமான ஹியூமனிடேரியன் விடயம் பட்டுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு விடயமாக உலக பரப்பில் பார்க்கப்படுதுங்க. அது இலங்கைக்கு ஒரு நல்ல பெயரை சர்வதேச எல்லைகள் சர்வதேச நாடுகளில் கொடுத்திருக்கிறால் அது உண்மையிலே இலங்கை ஜனாதிபதிக்கு ஒரு பெரிய விடயமாகத்தான் அது பார்க்கப்படுதுதான். இலங்கை ஜனாதிபதி உண்மையிலே அதை ஒரு பெயரெடுத்துகின்றார். இது ஒரு சாதாரண சூழ்நிலை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தரப்பினரை சேர்ந்த ஒரு கப்பல் எங்கள் துறைமுகத்துக்கு நுழைய வேண்டும் என்ற கோரிக்கை இது. சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் மரபுகளின்படி அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். புஷரின் பெரும்பாலான குழுவினர் கொழும்பில் தரையிறக்கப்படுவார்கள் என்றும் போர்க்கப்பல் திருகோணமலையில் கிழக்கு மாகாணத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். ஏனெனில் அதை தலைநகரின் துறைமுகத்தில் வைத்திருப்பது பொருளாதாரத்திற்கும் கப்பல் போக்குவரத்துக்கும் ஒரு ஆபத்து அதிகரிக்கும். என்றால் இலங்கைக்காரன் அமெரிக்காரன் அடிச்சுட்டு போனாலும் கொழும்பில் வரக்கூடாது. அதனால் அது அவுட் ஆஃப் ஏரியாவுக்கு துங்கமலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டேனா மூலிகருக்கு இந்தியாவின் பதில் மற்றும் லாவன் கொச்சியில் நிறுத்த அனுமதிக்கும் முடிவு ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஒப்பீட்டளவில் அமைதியான எதிர்வினைகள் மத்தியில் வருகிறது என்றும் ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் படுகொலைக்கு அதன் முதல் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வியாழக்கிழமை புதுடில்லியில் உள்ள ஈரானிய பணியில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தனது இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்ட போதுதான் வந்தது.
வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தனது ஈரானிய பிரதிநிதி அப்பாஸ் அரக்சியுடன் பேசியிருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி தெஹ்ரானில் உள்ள தலைமையை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அவர் பல்வேறு வளைகுடா நாடுகளில் உள்ள தனது எதிர் எண்களை அழைத்தார் என்றும் பல சந்தர்ப்பங்களில் ஈரானின் பெயரை குறிப்பிடாமல் அவர்களின் மண்ணில் அதன் தாக்குதலை கண்டித்தார். இது எப்படி இருக்குது? தேனா மூழ்கிதற்கும் கொமேனியின் கொலைக்கும் இந்தியாவின் பதில் வெவ்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்களை கண்டு வருகிறது. அதாவது அந்த இந்தியா மஸ்தான் நிற்கிறாரு, மஸ்தான் ஜி, அந்த பாப்பாக்களை கட்டி அணைச்சாரு, இவர் தான் மஸ்தான். ஈராண்ட பேரை சொல்லாம வளைகுடாவில் ஈராண்ட தாக்குதலை கண்டிச்சிருக்கிறார். அந்த துபாய் ஷேக்கோட பேசியிருக்கிறார், பஹ்ரைன் பேசியிருக்கிறார், அரபு நாடுள்ள எல்லாரையும் பேசியிருக்கிறார். அலி கமேனி அவர்கள் இறந்தபடியாம இப்போது உள்ள அரசியல்வாதி யாருக்கிட்டையுமே பேசியும் இல்லை, அவங்களோட வெளியுறவு அமைச்சரோ ஒன்றும் பேசியும் இல்லை. ஆக இவர் முற்றுமுழுதாக அமெரிக்காட பக்கம் இல்லாட்டியா இஸ்ரேல கால நக்கி கொண்டிருக்கிறார். நெட்டன்சில காலை நக்கிக்கிட்டு அங்க இவரையும் ஃபைல் இருக்க பாப்பாக்களை அரவணைச்சு கட்டிப்பிடிச்ச ஃபைல் இது கட்டிப்பிடிற ஃபைல் இவர ஃபைலும் இருக்குது. யாரு? மஸ்தான்ஜி இப்ப ஃபுல்லா நெட்டன்சில காலை நக்கிக்கிட்டு அவன் சொல்ற மாதிரியே கேட்கணும். அதனால ஈரான் நேச உறவு வச்சு கொண்டாலும் அந்த பெரியவர் இறப்பு பத்தி வாயை திறக்கல. வளைகுடாவில் ஈரான் தாக்குதலை பேரை சொல்லாம கண்டுச்சிக்கார். அப்படி எல்லா வளைகுடா நாட்டு எல்லா தலைவரையும் பேசியிருக்கிறார். குறிப்பா துபாய் ஷேக்கோட எல்லாம் பேசியிருக்கிறார். நாதாரி பாருங்களேன், அரசியல் நாதாரி. சும்மா சரி நீ ஒன்று நடக்க போறல, சும்மா சரி என்னப்பா நடந்துட்டான்னு ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு துன்பம். சரி நீ தான் சொல்லி அவன் பொறுமிஸ்டர் போட்டிருக்கலாமலே, அதையும் செய்யல. இப்ப இலங்கை தண்டை நாட்டை வீட்டுக்கு போனவுடன் திட்டமிட்டு அவன் ஈரான் கப்பலை தாக்கிட்டு இப்ப ஒன்றும் செய்யலாமே, சப்பையும் மேலா புழுங்கையும் மேலா துப்பையும் மேலாம தடுமாறுறது டில்லி மஸ்தான். நாம ஒரு புது பேர் அவருக்கு வச்சிருக்கோமா, மோடி மஸ்தான், டில்லி மஸ்தான். இனி வார காணொலிகளில் அவருக்கான பேரு நம்ம பேரு தற்செயல நம்ம வாய் தடுமாறி அவரை மோடி மஸ்தான் சொன்னாலும் கூட அவருக்கு ஒரு புது பேர் சூட்டிக்கிறது இன்று முதல் டில்லி மஸ்தான். சரிதானே? டில்லி மலருக்கு கொண்டாட்டம் போல டில்லி மஸ்தானுக்கு கொண்டாட்டம். ஆக இந்தியாவோட பல வகையான இந்த மாதிரி துரோக பட்டியலை நாம தொடர்ந்து சொல்லி வாரோம். மிகவும் மோசமான ஒரு அண்டை நாடு. அவன் செய்யற அவனுக்கு தான் வந்து விளையும். மோடி டில்லி மஸ்தானும் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டும் போதுதான் தெரியும். பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான செய்தியாக இந்தியாவுக்குள்ள கலக்கும் செய்தி உங்களுக்கு வந்திருக்குது. பார்க்கலாம், ரசிக்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.